உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்று நேயர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாக, யூடியூப் மூலமாக, இமெயில் மூலமாக கேட்டிருக்காங்க. நேயர்களின் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம். முதலாவது சவிதா அர்ஜுன் என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. டாக்டர், ஐ ஹாவ் அ ஃபைப்ராய்டு அவுட் சைட் த யூட்ரஸ். அதாவது அவங்களுக்கு வயது 51, 7.5 சென்டிமீட்டர் அளவில் அவுட் சைட் ஃபைப்ராய்டு இருக்குது. It is not giving any side effects to me, but the doctors told me to go for surgery. But right now I am taking homeo tablets. I need your opinion. I cannot do surgery because my husband is sick. I have to take care of him. So I have to look after him. Kindly give me your advice. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7.5 சென்டிமீட்டர் அளவில் ஃபைப்ராய்டு வெளிப்பக்கமாக இருக்குது. 51 வயதாச்சு. எனக்கு எந்த இஃபெக்ட்ஸும் அதனால் இல்லை. ஏதோ ஹோமியோ மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன். சர்ஜரி பண்ணுறது இப்போ முடியாது, ஆனால் டாக்டர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது தேவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சவிதா அர்ஜுன். ஒரு பெண்ணுக்கு 51 வயது, இப்போ உங்களுக்கு மாதவிடாய் நின்றுச்சான்னு தெரியல. பொதுவாக 50 வயதுனா மாதவிடாய் நின்றுருக்கும். மாதவிடாய் நின்றுச்சு, உங்களுடைய கர்ப்பப்பை தற்செயலாக ஒரு ஸ்கேன் பார்க்குறீங்க, அப்போ ஒரு பெரிய ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவாக ஒரு கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு வளர்வது மாதவிலக்கு சுழற்சி மாதம் வரும் பெண்களுக்கு ஹார்மோன் மாற்றங்களுடைய மாறுபாடுகள்னால தான் இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வருது. ஸோ இந்த ஃபைப்ராய்டு ஒரு 51 வயதில் உங்களுக்கு எந்த சிம்டம்ஸ் கொடுக்கல, கர்ப்பப்பைக்கு வெளிப்புறம் இருக்குன்னா கண்டிப்பாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இப்போ நீங்கள் ஓரளவு எஜுகேட்டடாக இருக்கிறீங்க, விஷயம் தெரிஞ்சவங்களாக இருக்கிறீங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல் முக்கியமான விஷயம் சவிதா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எம்ஆர்ஐ ஆர் ஒரு ப்ராப்பரான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். இதில் என்ன பார்க்கணுன்னா, இந்த கட்டி வெளிப்பக்கமாக இருக்கிறதுனால ஏதாவது ப்ரெஷர் எஃபெக்ட் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம கர்ப்பப்பையை ஒட்டி உள்ள உறுப்புகளில் முக்கியமான உறுப்பு வந்து யூரினரி பிளாடர், யூரினரி ட்ராக்ட். இந்த யூரினரி ட்ராக்டில் இருக்கிற யூரிட்டர் அப்படிங்கிறது கிட்னிலேருந்து யூரினை பிளாடருக்கு கொண்டு வரும். இந்த யூரிட்டர் கம்ப்ரெஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். இந்த கம்ப்ரெஷன் இருந்தால் பல நேரங்களில் இந்த கட்டி எடுக்க வேண்டியது இருக்கும். ப்ரெஷர் எஃபெக்ட், அதனால் என்ன ஆகும், இந்த கட்டி அந்த யூரிட்டர் ப்ரெஷர் ஆச்சுன்னா பேக் ப்ரெஷர் கிட்னிக்கு வரும். இதனால் கிட்னியோட செயல்பாடு பாதிக்கப்படலாம். அதுதான் பிரச்சனை. பட் இது எந்த சிம்டம் இல்லாமல் அழகாக சும்மா மேலே உட்காந்துருக்கு, உங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லை, மாதவிலக்கு நின்றுச்சு, தற்செயலாக ஸ்கேன் பார்க்கும்போது கட்டி இருக்குன்னா இது நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவாகவே நான் பெண்களுக்கு சொல்கிற விஷயம், எல்லோரும் கட்டினா பயப்படாதீங்க. இந்த காலத்தில் சேவ் த யூட்ரஸ் தான் எங்கள் எல்லாருடைய முக்கியமான குறியீடு. எல்லோரும் கர்ப்பப்பையை சேவ் பண்ணுறத நாங்கள் மெயினாக நினைக்கிறோம். அந்த வகையில் ஒரு கர்ப்பப்பையை சேவ் பண்ணுறதுக்கு முக்கியமான கருத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கட்டினால் என்னென்ன பாதிப்பு வருது. பொதுவாக ஃபைப்ராய்டு எடுக்கணும்னா முக்கியமாக 5 விஷயம் தாங்க. முதல் முக்கியமான விஷயம், இது நிறைய உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாகிறதா, அதிகமான உதிரப்போக்கு அதிகமாக கட்டினால் ஏற்பட்டால் எடுக்கணும். ரெண்டாவது, இந்த கட்டி கர்ப்பப்பைக்குள்ளே உள்பக்கமாக இருந்தால் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும். என்ன வரும், வெள்ளைப்படுதல் இருக்கும், அப்பப்போ ப்ளீட் ஆகும், அப்படி இருந்தாலும் எடுக்கணும். 2. மூன்றாவது, இது ரொம்ப பெருசாகி எதையாவது போய் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு வலிகள் ஏற்படுது, அதிகமான சைடு எஃபெக்ட்ஸ் லைக் இந்த மாதிரி யூரினரி ட்ராக்டை ப்ரெஸ் பண்ணுது, யூரினரி பிளாடரை ப்ரெஸ் பண்ணுது, இதனால் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருதா எடுக்கணும். 4வது, பல நேரங்களில் இந்த கட்டி அதிகமான வலிகளை உருவாக்கலாம், அந்த மாதிரி இருந்தாலும் எடுக்கும். சில நேரங்களில் மாதவிடாய் வந்துட்டு இருக்கும்போது சடனாக சைஸ் பெருசாகும், ஒரு 3 மந்த்ஸ்லேயே டபுள் த சைஸ் ஆகும். அப்படி வளர்கிற கட்டியாக இருந்தால் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரலாம். ஸோ இது எதுவுமே இல்லை, தற்செயலாக ஒரு கட்டி பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் அதை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவாக சில பெண்களுக்கு ப்ளீடிங் அதிகமாகும், கட்டி இருக்கும், ஆனால் கரெக்டாக மாதவிடாய் நிற்கிற ஸ்டேஜாகவும் இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் மாதவிடாய் நின்றுச்சுன்னா அந்த கட்டி எந்த தொந்தரவும் கொடுக்காது. ஏன்னா இதோட வளர்ச்சிக்கு ஹார்மோன்ஸ் தான் முக்கியமான தேவை. அந்த ஹார்மோன்ஸ் உங்கள் மாதவிடாய் நின்றுச்சுன்னா ஹார்மோன்ஸ் நின்றும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கட்டியை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ டெஃபினட்டாக கட்டிகள் பிரச்சனைகளை கொடுக்கும் என்ற நிலை இருந்தால் தான் அதை எடுக்கணுமே தவிர, தேவையில்லாமல் உங்களுக்கு சிம்டம்ஸே இல்லை, எஃபெக்ட் இல்லை, எந்த எஃபெக்ட்டும் கொடுக்கலன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்லி திங், நீங்கள் உங்கள் மாதவிடாய் நின்றுச்சுன்னா இன்னும் பிரச்சனையே இல்லை. நிற்கலைன்னா ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இதை செக் பண்ணிக்கோங்க. எல்லாவற்றுக்கும் மேலே முக்கியமான விஷயம், நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, கட்டி இருக்கும் அதை பார்த்து பயப்படுவீங்க,
ஆனால் அடிப்படையில் நம்ம கேன்சருக்கான சில ஸ்க்ரீனிங் டெஸ்ட், ஒரு பேப்ஸ்மியர், ஒரு எண்டோமெட்ரியல் பயாப்சி, ஒரு ஓவரி அசஸ்மெண்ட், இந்த விஷயங்களையும் மறந்துடாதீங்க. அதுதான் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம். கட்டியை பார்ப்பதை விட இதனால் இந்த வயதில் ஏற்படுற மற்ற மாற்றங்களை சீர் செய்வது மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து நஷ்ரா என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க. டாக்டர், என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஐஜிஜி டாக்ஸோபிளாஸ்மா அண்ட் ஐஜிஜி சிஎம்வி பாசிட்டிவ் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் வந்திருக்கு. பட் செகண்ட் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணலாமா? அப்படி பண்ணுறதால ஏதோ பாதிப்பு வருமா பேபிக்கு? ப்ளீஸ் ரிப்ளை தாங்க டாக்டர். நஷ்ரா, நான் பொதுவாக உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஃப்ரெண்டோட ஃபஸ்ட்டு குழந்த என்ன பாதிப்பு ஏற்பட்டதுன்னு தெரியல. சிஎம்வி பாசிட்டிவ்னால் குழந்தை பாதிப்பாகி குறைபாடோடு பிறந்து, பொதுவாக இந்த டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படிங்கிறது இந்த பூனை, பெட்ஸ் இதனால் வர விஷயம். இந்த டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் டார்ச் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்பெக்ட்ரமில் வரும். இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் பாதிக்கப்பட்ட பெண்கள் கருத்தரிக்கும் பொழுது அந்த பாதிப்பு கருவை பாதிச்சுன்னா சில குறைபாடுகள் உங்கள் கருவில் இருக்கும் குழந்தைக்கு உருவாகும். உதாரணத்துக்கு இப்போ டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், அந்த டார்ச் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் கருவில் உருவாகும் குழந்தைக்கு பல நேரங்களில் அந்த டாக்ஸோபிளாஸ்மோசிஸ்னால் கண் பார்வை பாதிக்கப்படலாம், நரம்புகள், அந்த காதில் போகிற நரம்புகள் பாதிக்கப்படலாம், சென்சினியூரல் டெஃப்னஸ் வரும், ஐஸில் கேட்ராக்ட் வரலாம், ஹார்ட்டில் குறைபாடுகள் வரலாம், பல நேரங்களில் நரம்பு மண்டங்களில் பிரச்சனைகள் வரலாம். முக்கியமாக குழந்தை பிறக்கும்போது அதுக்கு நியூமனைட்டிஸ் மற்றும் நியூரல் பிரெயினில் பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ இதெல்லாம் அந்த டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், டார்ச் இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த டார்ச் கிருமிகளுடைய தொத்துக்கள்னால் வருது. ஸோ பல நேரங்களில் இது ஒரு குறை பிரசவம், இல்லை குறைபாடு உள்ள குழந்தை, இல்லை இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தை வயிற்றில் இறப்பது, இதெல்லாம் ரொம்ப காமனாக வர விஷயம். ஸோ ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்டோட முதல் குழந்தை இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக இந்த டார்ச் கிருமிகளுக்கு நல்ல சிகிச்சை முறை இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக அவங்கள ஒரு ப்ராப்பரான ஜெனட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்டை அசஸ் பண்ண சொல்லுங்கள். என்ன காரணத்தினால் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அப்படின்னா அதனை முறையாக சரி செய்வதற்கு டாக்ஸோபிளாஸ்மோசிஸ்க்கு நல்ல மருந்துகள் இருக்குது. சிஎம்வி வைரஸ் பாதிப்பு என்பது, இந்த சைட்டோமெகலோ வைரஸ் என்பது வைரஸ்க்கு அதற்கும் சில வைத்திய முறைகள் இருக்குது. பட் எந்த ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் நீங்கள் கொஞ்ச காலம் திரும்ப இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தவிர்த்திங்கன்னா அதனுடைய வைரல் லோடு குறைவாகி அதனால் உருவாகிற ஐஜிஎம் ஆன்டிபாடி, இந்த ஐஜிஎம் ஆன்டிபாடினா பொதுவாக அந்த காலகட்டத்தில் அக்யூட் இன்ஃபெக்ஷன்ஸில் உருவாகும். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இந்த கரு வளர்ச்சிக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்படும். ஆனால் இதுவே ஐஜிஜி அப்படின்னு வச்சுக்கோங்க, இது பாதுகாப்பு ரொம்ப வந்துருச்சு அப்படின்றவங்களுக்கு இந்த ஐஜிஜி பாசிட்டிவாக இருக்கும். இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்டை ஒரு நல்ல ஒரு ஜெனட்டிக் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு நல்ல ஒரு சீனியர் இந்த மாதிரி ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிஸ் பார்க்குற மருத்துவரிடம் சென்று சொல்லுங்கள். இப்போ எங்ககிட்ட இந்த மாதிரி டார்ச் இன்ஃபெக்ஷன்ஸ் பாதிக்கப்பட்ட குழந்தை பாதிப்பாகி வந்த தம்பதியினர் இருக்காங்க. கர்ப்ப காலத்தில் இல்லை குழந்தையின்மையினால் திரும்ப அபார்ஷன் ஆகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் கரு வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பெண்களும் நாங்கள் பார்த்துருக்கோம். இவர்களுக்கு முக்கியமான தேவையே முறையான பரிசோதனை. நீங்கள் ப்ரெக்னன்சி வருவதற்கு முன்பு ட்ரீட்மெண்ட் பிளானிங், ப்ரெக்னன்சி வந்த பிறகு இதனை தடுப்பதற்கு என்னென்ன சிகிச்சை முறை, ஆரம்ப நிலையில் கண்டுபிடிப்பதற்கு என்ன வழிமுறை, இதெல்லாம் சீராக செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு இல்லாமல் குழந்தை பேர் பெற முடியும். ஆரோக்கியமான கர்ப்பகாலமும் கண்டிப்பாக அமையும். அடுத்து சத்யா என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க. மேம், நான் ஐவிஎஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு ப்ரெக்னன்சி இப்போ 4 months, என்னோடய சர்வைக்கல் லென்த் 4 centimeters, சர்விக்ஸ் ஸ்டிச் போட சொல்கிறாங்க. கண்டிப்பாக போடணுமா இல்லை 4 centimeter நார்மலாக? பிகாஸ் எனக்கு சொல்கிற பிரச்சனை பயமாக இருக்குது. ஸ்டிச் கண்டிப்பாக போடணுமா மேடம், சொல்லுங்கள் ப்ளீஸ். சத்யா, சர்வைக்கல் லென்த்துக்கும் சர்வைக்கல் இன்டர்னல் லாஸுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் பொதுவாக உங்களை பரிசோதிச்சிருக்கும் போது ஹிஸ்ட்ராஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, லாப்ராஸ்கோப்பின்னு ஒரு பரிசோதனை செஞ்சுருப்பாங்க. பல நேரங்களில் உங்கள் கர்ப்பப்பையை முழுமையாக பரிசோதித்த பின்பு தான் ஐவிஎஃப் சிகிச்சை முறைக்கு உங்களை உட்படுத்தியிருப்பாங்க. ஸோ பொதுவாக இந்த சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் என்பது கர்ப்பப்பையின் உள்ள ஓப்பனிங். சர்விக்ஸ்க்கு 2 ஓப்பனிங் இருக்குது, இன்டர்னல் ஓப்பனிங், எக்ஸ்டர்னல் ஓப்பனிங்.
இதுதான் வந்து என்ட்ரி பாத் ஆஃப் தி யூட்ரஸ். ஸோ யூட்ரஸோட சர்விக்ஸ் என்பது குறைஞ்சது 3 சென்டிமீட்டர்ஸ் லென்த்தாவது இருக்கும், மினிமம் இருக்கணும். கூடுதலாக எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இதனுடைய இன்டர்னல் ஓப்பனிங், அவுட் ஓப்பனிங் இருக்கும். இந்த இன்டர்னல் ஓப்பனிங்கிறது ஒரு வேல்வ் மாதிரி. இந்த வேல்வ் என்பது கர்ப்பத்தை பிடிச்சிருக்கும். ஏன்னா கரு வளர வளர அந்த மவுத் ஓப்பனிங் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, ஓப்பனாக இருக்கக்கூடாது. அதை டைட்டாக பிடிச்சிருந்தா தான் அந்த கரு நிறை வளர்ச்சி வர வரைக்கும் அது ஹோல்ட் பண்ணும். டெலிவரி டைமில் இந்த இன்டர்னல் ஓப்பனிங் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று நார்மல் டெலிவரிக்கு ஆவதற்கு. இந்த சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் என்பது இந்த இன்டர்னல் ஆஸினுடைய டென்ஸ், அதனுடைய ஸ்ட்ரென்த், அதனுடைய டோன் குறைவாகி ஓப்பன் ஆகிறது தான் இந்த சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ். ஸோ இந்த சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் இருக்கிற பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கு முன்பு சில பரிசோதனை செய்வோம். அதில் சில டைலேட்டர்ஸ் நாங்கள் செலுத்தி பார்க்கும்போது அது ஒரு லெவல் ஃப்ரீயாக இருந்தால், ஒருவேளை இந்த மாதிரி இருக்க பெண்களில் 80% ஓப்பன் ஆகலாம் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் இருக்கும். ஸோ சர்வைக்கல் லென்த்துக்கும் இன்டர்னலாஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. பொதுவாக இந்த 14-16 வாரத்தில் இது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த காலகட்டத்தில் ஒருவேளை ஷார்ட்டனிங் இருந்தால் ஒரு சஸ்பிஷன் இருக்கலாம். சில பெண்களுக்கு பார்ப்போம் சர்வைக்கல் கொஞ்சம் இன்காம்பிட்டன்ஸ் முன்னாடியே ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்கள் ப்ராக்ரெசிவாக பார்க்கும்போது ஷார்ட்டனிங் இருந்தால் ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும். ஆனால் பொதுவாக இந்த சில நேரம் 3 சென்டிமீட்டர் லென்த் உள்ள கர்ப்பப்பை இன்டர்னலாஸ் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு நம்ம தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை. பல நேரங்கள் 4 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற சர்வைக்கல் லென்த்தும் இன்டர்னலாஸ் வீக்காக இருந்தால் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் எல்லா டாக்டர்ஸ், இப்போ நீங்கள் உங்களோட நாங்களாம் ஒரு 31 இயர்ஸ் அந்த மாதிரி ஐவிஎஃப் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி பார்க்குறோம். எல்லா கர்ப்பத்தையும் முதலில் இந்த இன்டர்னலாஸோடைய காம்பிட்டன்சி பார்ப்போம். இதற்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. இந்த இன்காம்பிட்டன்ஸ் ஆகிறது எப்போ தெரியும்னா ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி லாஸ் ஆன பிறகு தான். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிக்கு ப்ரெக்னன்சியை ட்ரை பண்ணுறதுக்கு முன்பே இந்த இன்டர்னலாஸோட டைட்னஸ் பார்ப்போம். இந்த டைட்னஸ் என்பது டைலேட் பண்ணுறதுல கஷ்டங்கள் இருக்கும். சில நேரம் அந்த பேட்டலஸாக இருக்கிற ஆஸ் வந்து ஃப்ரீயாக போகும் அந்த டைலேட்டர்ஸே. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற இன்டர்னலாஸ் நிறைய நேரங்களில் ஓப்பன் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களோட டாக்டர் கண்டிப்பாக உங்களோட இன்டர்னலாஸை அசஸ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அது டைட்டாக இருந்தால் நீங்கள் 4 சென்டிமீட்டர்ஸ் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுவே ஒருவேளை அவங்க வந்து இன்டர்னலாஸ் ரொம்ப பேட்டலஸாக இருந்துச்சு, உனக்கு ஹிஸ்டாஸ்கோபி பண்ணும்போது லாப்ரோஸ்கோபி பண்ணும்போதுன்னு சொல்லி நோட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தையல் போடுறது டபுள் சேஃப்டி. ஸோ ஒரு ஐவிஎஃப் ப்ரெக்னன்சி என்ற ஒரே காரணத்துக்காக எல்லாருக்கும் தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியில் 2 குழந்தைங்க இருக்குது, ட்வின் ப்ரெக்னன்சி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் தையல் போடுவது பாதுகாப்பை கொடுக்கும். ஏன்னா பொதுவாகவே இன்டர்னல் காம்பிட்டன்சி இல்லாமல் இருந்தால் கூட 2 பேபி இருக்கும்போது அதோட வெயிட்னால் கொஞ்சம் சர்வைக்கல் ஷார்ட்டனிங் இருக்கும், அந்த பனி கூட கொஞ்சம் பல்ஜிங்காக இருக்கும். சில அது ஓப்பன் ஆச்சுன்னா அது இன்ஃபெக்ஷன் வந்து தொத்துக்கள் பரவும். அதனை தடுப்பதற்கு இந்த ஆஸை க்ளோஸ் பண்ணுறது காமனாக நாங்கள் பண்ணுற விஷயம். பட் சிங்கிள் ப்ரெக்னன்சி இன்டர்னலாஸ் நார்மல் 4 சென்டிமீட்டர்ஸ் லென்த் இருக்குன்னா நீங்கள் தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஐவிஎஃப் ப்ரெக்னன்சி என்ற ஒரே காரணத்துக்காக சர்வைக்கல் ஸ்டிச் போட வேண்டிய அவசியம் இல்லை. நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள். மகளிர் நலம் மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும். அதற்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாக யூடியூப் மூலமாக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9841266666. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு 9500011696 தொடர்பு கொள்ளவும். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.